இன்னுமா அளவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கா? வாங்கிட்டு நம்மள விட்டு போயிட போறா. செஞ்சாலும் செய்வாங்க, கேடிதாவ. ஆமா ஆமா, கேடி செஞ்சாலும் செய்யாத. வரணும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போயிட்டு வரதே குடியா இருக்கும். டேய், இந்த ஜர்க்கின் நீ இப்பதான் எடுக்கிற? ஆமா ஆமா. என்ன ஜர்க்கின் கதை? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஜர்க்கின். ப்ரெசென்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஐயாயிர போடவே இல்லை. போடவே இல்லையா? ஏன்? என்னவோ தெரியல. அத இங்கதான் போட்டிருக்கான். அத நீ ஏன் போடல? ஆமாதான். சரி, நாங்க நம்ப மாட்டோம். உண்மையை சொல்லுங்க. இந்த மாதிரி நான் ஜாக்கெட் போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சது என் பொண்டாட்டிக்கு. அடப்பாவி, அதனால நீ அந்த ஊர்ல இந்த மாதிரி போடாமையே விட்டுட்ட. இது மாதிரி போட மாட்டாரா? ஆமா. இப்ப என்னதான் அண்ணா போடுவீங்க? டிஷர்ட்ஸ், க்ளோஸ் நெக் டிஷர்ட்ஸ் அது மட்டும் தான் போடுவோம். ஆஃபீஸ்க்கு எப்பவுமே கோட் ஷூட்டு ஃபார்மல்ஸ் அப்படிதான். கேஷுவல்ஸ் போட்டா கூட ஜர்க்கின் இல்லாத கேஷுவல்ஸ் தான் போடுவோம். ஒரு ஜாக்கெட் போடுறதுக்கும் உங்களுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. ஆமா ஆமா. அதனாலதான் நீங்க வந்ததுல இருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே ப்ரிஃபர் பண்றியோ? அவளுக்கு சின்ன வயசுல அது பிடிக்கும், அதனால இப்ப நான் அப்படி போடுறேன். இப்போ உங்க ஆளுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லை. அவளுக்கு பிடிச்சதை இப்ப போடுறேன், அவ்வளவுதான். இப்ப மாத்திக்க சொன்னா என்ன பிடிச்சிருக்கோ அதையும் மாத்திப்பேன், அவ்வளவுதான். ஆனாலும் நீங்க வேறதான். அவளை இந்த ட்ரெஸ் தான் போடணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதும் நீங்க தான். அவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்கலாம் போட ரெடியா இருக்கதும் நீங்க தான். நீங்க இருக்கீங்க. என்ன? ரொம்ப நல்லவேர்னு சொல்றேன். சரி வாங்க, கியூ பாதியில கிட்ட போயிடுச்சு, உள்ள போலாம். ஓகே, போலாம். இருக்குதுல்ல. யாருக்கு பேச மாட்டியா நீ? பாரு தங்கமே. ஆமாயா, இப்ப எந்த பக்கம் போக போறீங்க? நடந்து நடந்து சுத்தணுமோ? ஆமா, ஒரு பஸ் இருக்கே, அதுல போறீங்களா? அது குழந்தைங்க பஸ் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, அதுல பெரியவங்களும் போறாங்க. ஆமா. ஏத்தி விடவா? ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரீங்களா? ஏன் குழந்தைங்க பஸ்ல நான் வரல. நல்லா இருக்கேடி. நல்லா இருக்குல்ல, நம்ம போலாம் அந்த பஸ்ல. சுத்திட்டு வந்து போலாண்டி லாஸ்டா. சரி அத்தை. சத்தியடவுல எந்த பஸ் சொல்ற பாரு. என்னமா குழந்தைங்க போகுது, அவங்க பார்த்து பெரியவங்க போறாங்க. இன்னும் வந்து கிட்ட நீ ஏத்தி விட்டுருவ போல இருக்கேன். நீ சரின்னு சொல்லுவேன், இப்போ ஏத்தி விடுற. இது பாரு, இந்த கதைக்கு பேச மாட்டேன். என்ன இந்த அப்பா கதறுன்னு கதறாரு? அவரு மேல ஏன் கோவமா இருக்கா? சொல்லுங்க, என்ன? அந்த பக்கம் வேடிக்கை பாக்குற மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்போம். இவங்க கவனிக்கவும் தெரிஞ்சா இவங்க சொல்ல மாட்டாங்க. பக்கத்துக்குள்ள இருக்க மாட்டியா, நடந்து போற? என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. இந்த தாத்தா மன்னிச்சிடுறா, தங்கம் இல்ல, தங்க பத்தி தானே. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் உங்களை மன்னிக்க? நான் பண்ணது பெரிய தப்பு தான், மன்னிச்சிடு. உங்க பேர முக்கியம், நீங்க அவர் கூடவே இருங்க, நான் ஒன்னும் சொல்லலையே. எனக்கு பேச்சு தாண்டி முக்கியம். சரிடி, இந்த ஒரு வாட்டி நான் உங்க பேரன் பக்கம் நிக்காதீங்க. ஏதாவது நான் சொன்னேன்னா நான் எதுவுமே சொல்லல. என்னையும் விடுங்க, என் ப்ரூஃபுக்கு. என்னையும் டார்ச்சர் பண்றீங்க. மன்னிக்க மாட்டேன். உங்க மேல கோவமோ இல்ல வருத்தமோ இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்கு நான் மன்னிக்கணும்? தாத்தா கூப்பிட மாட்டேன். என் தாத்தா எங்க அத்தை கூட நிக்கிறாரு பாருங்க. அவங்க மட்டும்தான் தாத்தா, அப்ப நானே. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? சொல்லாம நடந்து பாரு, எல்லாருக்கும் நல்ல ஒண்ணு சொல்லி பார்த்துக்கோ. பரவாயில்ல, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. சொல்லிக்கோங்க. சொல்ல மாட்டேன், பேசிடுவேன் கூட. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். திருப்பி உங்க பேரன் மூத்திக்கு வச்சிருப்பாரு. என்ன? திருப்பி உங்க பேரன் தான் தப்பு பண்ணிருப்பாரு. திருப்பி நான் தான் திட்டு வாங்கணும் உங்ககிட்ட. நீங்க என்கிட்ட மூத்திக்கு வச்சுப்பீங்க. எதுக்கு இதெல்லாம்? அதுக்கு இப்படியே இருந்துட்டா நான் ஒரு ஸ்டேஜ்ல பழகிடுவேன்ல இப்படிதான்ட்டு. உங்க பேரன் மாசத்துக்கு 4 வாட்டி என்கிட்ட மூத்திக்கு வச்சுப்பாரு, கோச்சுப்பாரு. யார் பண்ற தப்புக்கோ என்கிட்ட வம்பு இழுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. தப்பெல்லாம் அவர் பண்ணுவாரு. அவரும் தண்டனை எனக்கு கொடுப்பாரு. அவருக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு மத்தவங்களும் எனக்கு தண்டனை கொடுப்பாங்க. எதுக்கு? அதுக்கு நான் அந்த உறவே ஒதுக்கி வச்சுட்டேன்னா எனக்கு அந்த தண்டனையே இல்லாம போயிடும்ல. ஒரு வாரம் நான் அவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டு நீ வரல, அவங்க உடம்பு சரியா நீ வரல, கோவத்துல தாண்டி பண்ணிட்டேன். கோவத்துல தாண்டி விட்டு பேசாம வந்துட்டேன். உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. அப்புறம் பிரச்சனை இல்லை, அங்க பேசாம இருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? நிஜமா தெரியாது. அவங்க கேட்டா நீ சொல்லக்கூடாது சொல்லிட்டேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் தான் எனக்கு உன்னால கோவம், என்கிட்ட இருந்து மறைக்கிறியன்ட்டு. சொன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்கன்னு நான் யோசிச்சேன். உங்களுக்கு அது பெரிய வலியா இருக்கும்னு நான் யோசிச்சேன். அப்படி என்னதான் நடந்தது நைட்டு? ஐயே இல்ல, நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க திருப்பி ஞாபகப்படுத்தினீங்கன்னா அப்புறம் உங்க பேரங்கிட்ட நான் பேச மாட்டேன். யோசிச்சுக்கோங்க. சரி, நான் ஞாபகப்படுத்தல, என்னையும் கொஞ்சம் மன்னிச்சிடு. வேண்டாம், விட்டுருங்க. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன், இப்படியே என்ன விட்டுருங்களேன். தாத்தா கூட இல்லாம இருக்கிறது நிம்மதியா இருக்கு. பதில் சொல்லாம போறேன். டாடி, நான் அந்த டிக்கெட் கவுண்டர்ல பஸ்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு பேர்ட்ஸ்க்கு என்ன ஏதுலாம் கேட்டு வரேன் டாடி. சரி போட. எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு. என்ன செய்ய?
வருத்தமா இருக்கீங்களா? இல்லடா, நான் என்ன வருத்தப்பட போறேன்? அந்த பசங்க பாருடா, அழகா குதிரையில போதுல சைக்கிள் பாரு, குட்டி குட்டியோண்டு ஓட்டுதுங்க பாரு, பொம்மை மாதிரி இருக்குங்கடா. நம்ம வீட்டுக்கு எப்போ இவ்வளவு வாண்டுங்க வருவோம். இருங்க, ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆனா வீட்டுக்குள்ள வாண்டுங்க தான் இருக்கும். இன்னும் சரிதான்டா, அதுதான் எப்போன்னு தெரியல. இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நாங்க பாத்துக்கிறோம் விடு. அம்மா, நான் பார்த்தேம்மா, அவங்க 2 பேர் பேசுனதை கேட்டேம்மா. என்னடா சொல்ற? எனக்கும் பல விஷயம் தெரியுமா, தெரியாத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். வருத்தப்படாதீங்கப்பா, அவன் சமாதானம் ஆயிடுவான். அவளுக்கு உங்க மேல இருக்கிறது கோவம் இல்லை, வருத்தம் தான். எனக்காகவே நின்றுட்டீங்க, கொஞ்சம் பேத்திக்கும் நின்று இருக்கலாம்ல. அது அப்படி இல்லடா, அவன் கூட நிக்கிறேன்னா 8 வருஷம் இருந்தோம் அதானே? அப்படிலாம் இல்லை, அவன் விஷயத்துல முட்டாள், அதை புரிஞ்சுக்கும். என்ன சொல்றீங்க? வந்து ஏதாவது யார்கிட்டயும் நம்ம பிள்ளைகிட்டயோ ஒளிவு மறைங்களாம் பேசுங்க தயவு செஞ்சு. என்னால எதுவும் இப்படியே பேச முடியாது, என்னால எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அவன் கூட நிக்கிறதுக்கான காரணம், இந்த திட்டத்துக்கான காரணம், இந்த திட்டினா புரிஞ்சுப்பா, யோசிப்பா. அவன் இந்த மென்டாலிட்டியில அவன் கிடையாது. இவன் விஷயம் எது வந்துட்டாலும் அந்த விஷயத்தை மட்டும்தான் புடிச்சுப்பான். அதனாலதான் அவன் கூடவே நிற்கிறது, கூடவே இருந்து அவன் சமாதானப்படுத்துறது, அவ்வளவுதான். எங்களுக்கு அதை அப்படிலாம் தெரியலப்பா. என்ன ஆமாங்க, நீங்க கூட இருந்து அதிகமா ஏற்றி விடுற மாதிரி தான் தெரியுது. நீ அந்த ஊருக்கு ஒரு விஷயத்தை தானே சொல்ற? இப்பயும் அவ வரலன்னு திட்டுனீங்க. ஒரு நாள் நீங்க தோட்டத்துல விட்டு பேசுனீங்களா? அதை நான் கூப்பிட்டு வரலன்னு போல. வரல என்ன, நீங்க போயிருக்க வேண்டியது. இதே உங்க பேரை எடுக்க வச்சுட்டு இருந்தா தோட்டத்துக்கு ஓடி போயிருப்பீங்கல்ல. நான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். நீங்க பாசம் ஒரே மாதிரி தான் வச்சிருக்கீங்க. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது பேர வந்து அதிகம் பாதிக்கப்படுறதா நீங்க யோசிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதே இருக்கிறதுனால பாதிப்பு அவளுக்கு கம்மின்னு இல்ல, புரியுதா? புரியுது. நீங்க தோட்டத்துக்கு போயிட்டு அவளை அடிச்சு புடிச்சு இழுத்துட்டு கூட வந்திருக்கீங்களா? யாரும் உங்களை கேட்க போறாங்களா என்ன? என்ன பிரச்சனை நாங்க போய் கேட்க வேண்டியதானே? சரி, எந்த பிரச்சனையா அந்த வீட்டுல இருந்து சொல்லிட்டு போய் இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதை நீங்க இன்னும் ஒரு வாட்டி அவட்ட சொன்னீங்களா? இல்ல, நீ தெரிஞ்சுதான் அன்னைக்கு அவ இந்த வீட்டுல இருந்தா. நான் வந்து உனக்கு வரைக்கும் தெரியுமா? அன்னைக்குதான் தெரியும். அவங்க அண்ணி உடம்பு சரியில்லைன்னு தான் வர வச்சா அவளை. வந்ததுக்கு அப்புறம் அவ உண்மையை சொன்னான், இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் அவங்க போலி அவனை தான் கவனிச்சுக்கிட்டா. கோவமா இருந்தாலும் அவனுக்கு மருந்து கொடுத்ததா அவதான், ஊசி போட்டதா அவதான். இல்ல உங்க பேர் அமைதியா ஊசி மருந்தெல்லாம் போட்டிருப்பானா? அவன் வந்து கொடுத்தோட மறுபேச்சு இல்லாம எல்லாம் வாய்க்குள்ள போச்சு இல்ல. ஊசியை ஒழுங்கா குத்திக்கிட்டால, கஞ்சா இறங்குச்சுல. அப்புறம் அவளே குறை சொல்றீங்க. எனக்கு உடம்பு சொல்ல எல்லாம் தெரிஞ்ச புரிஞ்சாவ தப்பு பண்ணும்போது எனக்கு கோவம் வருது. என்னமோ இன்னமும் நீங்க இப்படிதான் இப்படி வர மாதிரி இருக்கீங்க. ஏன் அவனுக்கு அவளை பொண்டாட்டியா பாருங்க, அம்மாவாவை பார்க்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்? இந்த விஷயத்துல நீங்க அவளை அம்மாவா யோசிக்க சொல்றீங்க. அவ்வளவு ஒரு பொண்ணு தான், அவளை விட சின்ன பொண்ணு, புரியுதா? பேரன் கிட்ட சொல்லுங்க, அப்பாவா பாத்துக்க சொல்லி. ம். சொல்றத சொல்லிட்டு அப்புறம் உங்க இஷ்டம். பார்த்து பாப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதே மாதிரி எந்த தப்பு நடந்தாலும் நீங்க 2 பக்கமா ஒரு பக்கமா சாயாதீங்கப்பா. அவளே தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு வாட்டியாவது அவ பக்கம் நில்லுங்கப்பா. எல்லாம் புரிஞ்சுக்கலாம், அவ தப்பு பண்றாளின்னு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவ தப்பு பண்ணும்போது தான் நீங்க அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, நீங்க பேசும்போதே தெரியுது. அது அப்படி இல்லை. அம்மா சொல்ற மாதிரி நீங்க அவளை ஒரு அம்மாவா அவனை பார்த்துக்க சொல்றீங்க. அவ பொண்டாட்டியாவே பார்த்துக்கிட்டோம், அம்மாவா வேண்டாம். என்ன சொல்ற? நான் தான் சொன்னேனே, எனக்கும் சில விஷயம் தெரியும்ட்டு. ஆனா நான் இப்ப சொன்ன வார்த்தை நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன்டா ஐயா? என் பசங்களுக்கு என்னைக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லிக்கிட்டோம், அதை நான் புரிஞ்சுப்பேன். ஆனா அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல வேற எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. மாமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம சொல்லாம போயிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கவே கூடாது. என்னைக்கு அவங்க சொல்றாங்களோ அன்னைக்கு நான் தெரிஞ்ச மாதிரியே இருக்கட்டும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது வந்து அவங்ககிட்ட மறைக்கணும். நான் தான் சொல்லிட்டேனப்பா, எனக்கும் சில விஷயம் தெரியும்னு. நீங்க கவலைப்படாதீங்க, என் பசங்களை நான் என்னைக்கும் தப்பா நினைக்க மாட்டேன். மன்னிப்பா, விடுங்க. அம்மா உங்களை வெறுப்பேத்துறா, அவ்வளவுதான். நீங்க அவளை ரொம்ப வெறுப்பேத்திட்டீங்க, அதனால கொஞ்ச நாள் உங்களுக்கு கதற விட்டுறா, அவ்வளவுதான். கதற விட்டா பரவாயில்ல, இப்படியே ஒதுக்கிட்டானா அவ பண்ண மாட்டாப்பா. ஓகே, வாங்க அந்த பக்கம் போலாம். சரியா? என்ன யார் கூட ஓடிக்கிட்டே இருக்கா, என் கூட போடுவேன். என்ன விளாட முடியாது. எங்க கூட வா. அறையிற மாட்டேன். இந்த பாரு, சரி, நான் போயிட்டு என் அத்தையும் கூட போறேன். பாய். கொண்டு எனக்கு நகர்ந்தினா நோ 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 நோ. இவங்ககிட்ட பேசவே கூட. அங்க போயிட்டு யாரும் கிட்ட இருக்காங்க. பரவாயில்ல, நீ என் கூடயோ. தரமா கையெடு. இல்லையா அது வேற ஆரம்பிச்சிட்டாரா? அவன் திருந்த மாட்டாமா. அவருக்கு இந்த தள்ளி வைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாதோ. இந்த ஜென்மத்துல கிடையாதுன்னு நினைக்கிறேன். காலேஜ் போனா என் கேர்ளி நிலைமை என்னையும் தெரியலையப்பா. நினைச்சாதான் எனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ல போயிட்டா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. அதான் வாங்க. முடியாது முடியாது. நம்ம தான் அப்புறம் இப்ப இறங்க போறோம்ல. ப்ளீஸ் 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 வாமா. போட் பேஸ்க்கு தானே போறோம், வா போகலாம், ஒன்றும் போகலாம். நான் வெளியே இருக்க பேர்ட்ஸ்லாம் சுத்தி பார்க்க போறேன். இன்டர்நெட் வேணும் நிஜமாவே. எனக்கு ஒன்றுவீங்களா?
ஆனா இந்த மாதிரி அப்பா மூஞ்சி வச்சு ஏமாத்தாத, ஒழுங்கா கூட வந்துரு. அது பேர்ட் ஸ்கூல்ல கத்துக்கலாம் போதும். நீங்களும் சுத்தி பார்த்துட்டு வரேன். முடியாது. இவ்வளவு பிடிவாத வேண்டாம் நீ நான் பிடிப்பேன். பிட்ராப்ல ஒரு பிடிக்கிட்டு. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் யாராவது இது நடுவில் வந்தீங்கன்னு வைங்களேன், மூக்கிலே குத்திடுவேன். அதேதான் நானும் சொல்றேன். நான் உங்க மூக்கிலே குத்திடுவேன். ஒழுங்கான விடுங்க. அப்போ உனக்கு கொடு மாட்டேன். நிஜமா கொடுத்துடுவேன். முதல்ல அடிச்சேன்னு வைக்க, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடு. ராடு தெரியும், வயிற்ற குத்திட்டு போலான்ற பிளான் அதானே, கையை ரெடி பண்ணும்போதே தெரியுது. அதை தவிர்த்து வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அப்பவா நம்ம இப்படியே போலாம். என்னப்பா கோழியை திறந்து விட்டாங்க, வேற இந்த பக்கம் தான் குட்டு குட்டுன்னு ஓடி வருது. அதுக்கு பயப்படாதீங்க, நம்ம அதுக்குள்ளே நகர்ந்துருவோம். நகர்ந்துருவோம் தானே, அதை பார்க்கவே பயமா இருக்கு. வாங்க வாங்க நகர்ந்துடலாம். பட்சுமே சூப்பரா தான் இருந்துச்சு. என்ன அமைதியாவே வர, கூட வரணும் நீங்க. வரேன்ல அப்புறம் என்ன, பிடிக்காம தான் வர. பிடிச்சுதான் வரேன். யாரு இப்படி கை கொடுத்துட்டு பேசிட்டு சுரிச்சுட்டு வர, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? இப்படிதான். சரி போ, எங்க போங்க போ. நான் போன்ட்டேன், அப்புறம் என் கூடவே வந்துட்டு இருக்கா. கேண்டா ஓ, நான் தான் படுத்தி எடுக்கிறேன். சரிடா, வா போலாம். விருப்பமே இல்லாம வரோம், அப்புறம் என்ன? பேட்ச்ல சூப்பரா இருக்குடி. சூப்பரா இருக்குல்ல. இன்னும் உள்ள போனா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுதான் நீங்க சொன்ன போச்சு. ஆமா, என்ன இப்ப இருக்கு. ஒன்னும் இல்லையே. இந்த கேட்டை திறந்து போனா பேர்ட்ஸ் வந்துரும் போல இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் போய் அதுல தொட்டு தூக்கி சிட்டி எடுத்துடணும் அதானே. ஆண்டி அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனா உன் ஆர்வத்தை பார்த்தா உங்களை சிட்டி எடுக்க போற மாதிரியே இருக்கே. அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவன் செய்வா, கண்டிப்பா செய்வா. இல்ல நீதான் செய்வ. ஐயோ, இது கூடயா வரணும். சரிடி, 2 பேரும் சண்டை போட்டது போதும், வாங்க உள்ள போலாம். சரிங்க மேம். சூப்பரா இருக்குல்ல. புரியா மாட்டேன், பயமா இருக்கு. நீ போய் வேண்டாம்க்கா. யாரெல்லாம் போறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், வந்து பிடிங்க வாங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு பயமா இருக்கு. பிடிங்க சிவாக்கா. எனக்கு வேண்டாம். கியூட்டா இருக்குல்ல ஸ்ட்ரிச். ஸ்ட்ரிச் உனக்கு கியூட்டா இருக்கு. பார்க்கவே நோ மாதிரி இருக்கு, அது போய் கியூட்டா இருக்கு தேடி. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. இதுவரை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. அதை போய் அப்படி சொல்றீங்க. உனக்கு அழகா இருக்கு. என்னடி கருமோ, கோழி வகைன்ற சொல்றீங்க. ஆமா ஆயா, இலை எடுத்துட்டு வந்து தர ஊட்டுறியா? இந்த பசங்க ஊட்டும் போதே பார்த்தா தலை வெளியிட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதான் இப்படி இருக்கியோ. இங்க இருக்க எல்லா மிருகம் பார்த்தா சட்டை எங்கிட்டு போனோம். பறவைங்க இருக்கிற இடத்துக்கு தான். அங்க போலாமா? நான் வரல, அது கையெல்லாம் பட்டு பட்டு அடிக்குமா. எப்பயும் உட்காந்து பசங்க போறதெல்லாம் வெடி பார்த்துட்டு இருக்கேன். ஆயா, கோழி எல்லாம் கையில பிடிக்கல அப்புறம் என்ன? கோழி ஆடெல்லாம் வேறதான். வாயா, நல்லாதான் இருக்கும். சரி அப்ப வா போலாம். போலாம். என்னடி பசங்களை விட்டு வந்துட்டேன். எல்லாரும் கூடயும் இருக்கணும்ல, அதான். சரி வா போலாம். என்ன மேடம், எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் கூட சுத்திட்டீங்க போல. சுத்திட்டமா. இப்போ நாங்களாம் மனுஷங்களை கணக்கு தெரியுமா? ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நேரம் கூட என் கூட சுத்தாம எல்லாரும் கூட சுத்திட்டு இருக்கீங்களா? ஏங்க, உங்களுக்கு தான் நான் டைம் கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் என்ன? இல்ல, ஷெட்யூல் போட்டு வாழ்றதெல்லாம் எனக்கு என்னன்னு புரியல. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி கேர்ள்ஸ், வாங்க பேர்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போலாம். நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்தத அதுக்குள்ள பாத்துக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்குல்ல. களி எங்க களி ஃபீல் பண்றது? இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சாப்பிடலாம். சூப்பரா இருக்குல்ல. ஆமா ஆமா, இதெல்லாம் என்ன இருக்கு நல்லா பொங்கல். இத பத்தியா? வரவே நம்ம நிப்போம், அங்க பேர்ட்ஸ் வரும் பாப்பலாம். ஓகே, கியூட்டா இருக்குல்ல. போர்டு கூட எல்லோ கலர் தான் ஒட்ட வரும் போல. ஆனா வந்தது நான் என்ன பண்ணட்டும்? அப்படி பக்கத்துல வந்துட்டீங்க. எனக்கு என்னங்க ரொம்ப பண்ணீங்கன்னு வைங்களா, கேன்சல் பண்றோம் பாத்துக்கோங்க. கேன்சல் பண்ணீங்க. உங்க கொடுத்த வாக்கு. அப்போ கொடுக்க வர மாட்டேன். 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 ஆமா மாட்டேன். சரி சமாதானம். பரவாயில்ல, நீங்க மூஞ்சிக்கு வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சமாதானம். இதுக்கு இவ்வளவு வாய்? கிட்டே வாயாட முடியும். சூப்பரா இருக்குல்ல. என்ன நம்ம கிட்ட மட்டும் கருப்பு கலர்ல ஏதோ கொடுத்துட்டு அவ மட்டும் கலர் கலரா வச்சிருக்கா. அப்படிலாம் இல்ல, அது சன்ஃபிளவர் சீடு. இது மிக்ஸ்டு போல, எனக்கு தெரியல. அவங்க ரெண்டும் கொடுத்தாங்க. நீங்க தாண்டி அதை எடுத்தீங்க. எடுத்தோம். பக்கத்துல இருக்க விளையாட வாங்கினா ஒண்ணு நான் எடுத்தேன். இதுல ஒரு குத்தமா? எனக்கு தெரியாது, எனக்கு அதுதான் வேணும். பறவை சாப்பிட்டுட்டு இருக்கு, எப்படி புடுங்கி மாத்துறது? எனக்கு அதுதான் வேணும். ஏன் நீ சாப்பிட போறியா? எனக்கு தெரியாது, எனக்கு அது வேணும். போதுமா? போதும். ஓகே, முடிச்சிட்டீங்க களி.
அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதான். அவ்வளவுதானே? ஆ, அவ்வளவுதான். அப்ப அப்புறம் விழுப்புரம். என்ன? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். என்னமோ போங்க. சரி போதும், வா வெளியே போலாம். சரி போலாம். சரிம்மா, அவ்வளவுதான் மாமா. கிளம்பலாம். மத்தவங்க எல்லாம் வந்துட்டா கிளம்பிடலாம் மாமா. சரிடா. ஆயா, பசங்க எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க. நீ ஒரு வாட்டி ஏறியா? அவளை பிச்சுட பிச்சு படி. அட கொஞ்சம் ஏறாயா. நீ உன் புருஷனும் தனியா வேணா போறீங்களா? இவளே உனக்கு கொண்டுருவான் பாரு. ஏன் நானும் என் பொண்ணு போக கூடாதோ? யார் வேணா ஏறலாம். ஏறுங்க. ஏறுறேன்னு சொல்லுங்க, போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். இன்னும் தவறி, நீ கிளம்பு. கிளம்புடினா. சரி போங்க, நான் என் ஆள் கூட போறேன். ஏய், என்ன சொன்ன? ஐயோ, நான் என் ஆளுங்க கூட போறேன்னு சொன்னேன். ஆளுங்க ஆமா, ஆளுங்க. உங்க கூட வந்தேன் பாருங்க, அதுக்கு நான் என் ஆளுங்க கூட இருந்திருக்கலாம். போயிரு மகிரு, உன்னை யாரு இருக்க வேணாம். அதானடி, போய்கிறா, உன்னை யார் தடுக்க போறோம்? நீயும் அவன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா, நீ அவன் கூட வேறுமா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. சரி சரி, பாய் பாய். ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. லண்டன் பாஸ், லண்டன் பாஸ். போதும், வாங்க. ஓகே அக்கா. என்ன ஒன்னும் இல்லைம்மையா, முறைச்சிக்கிட்டே இருக்க. கிளம்பலான்னா? பசங்க அந்த லண்டன் பஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டீங்களா? இவரு வேலைக்கு வர மாட்டாரு. என்னடி, உங்களுக்கு வேற பொழப்பே இல்லைல்ல? சரி சரி, எனக்கு வாட்ச நாத்தனார் அப்படி. ஆடா அடிச்சு பார்த்து ஏதாவது பாத்திர போறாங்க. போதாங்க, நீங்க காண்டா இருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப எதுக்கு காண்டா இருக்கீங்க? இப்பதானே கிளம்புறாங்க. சரி கூட என் கூட இருக்க பார்த்து உடனே ஓடி போயிட்டேன். இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வந்துட்டு இங்க ஒரு விஷயம் இருக்கு, அது குழந்தைங்க ஆசைப்படுது. அதானே? அப்போ உன் குழந்தைங்க ஆசை மட்டும்தான் முக்கியம். உங்க ஆசையும் முக்கியம் தான். என்ன யோசிச்சியா? நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கோ. கூட நான் இருக்கணும்னு சொன்னேன். ஆமாம்மா, நான் தான் சொன்னேன் பஸ்ல இருந்து இறங்கிடலான்னு. எப்படி இறங்கி வைக்க ஏமாத்திரியா? அம்மா தான் இறங்குவேன்னு. அது எப்படி எனக்கு சொல்லு. ஒண்ணுமே இல்லை, நான் ஃப்ரெண்ட்ல உட்காந்துக்கிறேன். நீங்க எல்லாம் உள்ள போயிடுங்க. போனா நீ என்ன யாரும் கேட்க மாட்டாங்களா? இதுல மாடிக்கு போயிடுவாங்க, நீங்க மாடிக்கு போக தேவையில்லை. புரியுதா? ஓ, கேர்ள்ஸ் மாதிரி போயிடுவாங்க. ஆமா, அண்ணி அந்த ரூம்ல உட்காந்துப்பாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆயிடும். அதனால நாங்க எல்லாம் அங்க இருக்கோம்னு நினைச்சுப்பாங்க. சரி, அப்போ நானு கீழே நார்மலா இருங்க. நான் ஃப்ரெண்ட்ல இருக்கேன்ல, நான் அந்த இடம் வரும்போது நான் அந்த அண்ணா கிட்ட சொல்லி அனுப்புறேன். நீங்க நேற்று சொன்ன இடம் வந்துச்சு சார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்ப நீங்க வாங்க. இந்தா, சாப்பாடு வாங்கிட்டு வரதா நினைப்பாங்க, அவ்வளவுதான். யாரும் வேணாம்னு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் அங்கதானே இருக்கேன், அப்புறம் என்ன? வரேன். நிஜமா 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 போதுமா? இப்போ நம்ம ஒரு 2 hour மட்டும் சுத்துறோம். பிச்சு போடும் பிச்சு. என்ன? ஃபுட்டு ஆர்டர் கொடுக்குறோம், அது ரெடியா வர கேப்ல போயிட்டு சாக்லேட் ஃபேக்டரி சுத்திட்டு வரோம். சுத்திட்டு வந்து ஃபுட்டை வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடுறோம், அவ்வளவுதான். இது 10 நிமிஷம் தான், எனக்கு இருக்க தெரியும். நீ என்ன சாப்பாட்டுக்கு வைக்கணும், விளையாடுறீங்களா? ஏமாத்தான் நீ பிளான் போட்டது. ஏஸ்மா. அப்பா நைட்டு நீ நான் கிடையாது, இத்தோட நைட்டுனா அது நம்ம ரூம் தான். பிச்சு விடும் பிச்சு சும்மா. இருப்பே தர. அதுக்கப்புறம் நைட்டு நீங்க நான்ன்றது நம்ம ரூம் மட்டும்தான் சொல்லிட்டேன், புரியுதுல்ல? எனக்கு ஒன்றும் புரிய தேவையில்ல. ஆட்டம் ரூம் ஆட்டம். அம்மா அவங்க ஆரம்பிப்பேன். ஃபுட்டு நீங்களே வாங்கிட்டு வாங்க, நான் வரல. வரமாட்டேன். ஆமா மாட்டேன். ஈவினிங் கூட உங்க கூட நிக்க மாட்டேன் எங்கேயுமே. ட்ரீம் காட்டாது. இந்த அம்மா இஷ்டத்துக்கு தான் எல்லாம் போகணும். உங்க இஷ்டத்துக்கு எது கூட இருக்காது. அப்புறம் கேளு, எல்லாம் என் இஷ்டம் தான் சொல்லுவாங்க. இந்த ட்ரிப்பு உங்க இஷ்டம் தான், எனக்கு வர துளி கூட விருப்பம் இல்லை, தெரியும்ல? இஷ்டம் இல்ல, வா சரி போகலாம். ஜெயிக்க சின்ன பிள்ளை. இதுக்கப்புறம் சென்னை தான், உன் கூட தான். அப்புறம் என்ன? எல்லாம் ரொம்ப மாதிரி தலையாட்ட வேண்டியது. ஆனா வந்து எதுவும் ஃபாலோ பண்றது இல்லை, அப்படித்தானே? என்ன தலையாட்டினேன்? சென்னையில இருந்து கிளம்பும்போது என்ன சொன்னேன்? அது கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்தா போதும், நான் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க வந்ததுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்ட பெரும் பொய்யும் பித்தலாட்டமும் தான், அப்படிதானே? என்ன இப்படி சொல்ற? ஆமா, என்கிட்ட சொன்ன என்ன வாக்குறுதி நீ காப்பாத்திருக்கீங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் பொய் புள்ளி. அப்படி சொல்லாத. அப்படித்தான் சொல்லுவேன். சரி வாங்க கிளம்பலாம். பேசுறதாவே இல்லை, எல்லாத்துக்கும் பிடிவாதம். வாங்க. சாரி அம்மா. வாங்க கேர்ள்ஸ், நம்ம போலாம்.
சூப்பரா இருக்குல்ல? இது போட்டோ வியூ பாயிண்டா? இது போட்டோ எடுக்கிறதுக்கானவே இடம். இதுக்கு தான் எல்லாம் வரல அப்படிதானே? இந்த அண்ணா அண்ணி இப்படி எடுப்பாங்க நான் யோசிக்கவே இல்லை. இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க பாரு. பலியாடு உங்க மாமா தான். இவ்வளவு நாள் நாங்க மாட்டினோம்ல, எங்களால முடியல, நாங்க பிச்சுக்கிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க, எடுத்துட்டு வரட்டும். அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டாங்கன்னு. ஆமா ஆமா என்ன ஒன்றும் இல்லை, ஆமா. லவ் நீயும் அண்ணாவும் எடுத்தீங்களா? அப்படி எடுத்துட்டு வரும். ஒன்றும் இல்லை. எடுத்தோமே. ஒரே ஒரு போட்டோ நாங்க எடுத்தோமே, அதை சொல்றியா? ஆமா, அப்புறம் நாங்க ஒரு செல்ஃபி எடுத்தோமே. அது போதுமா? நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டேட்டஸ் வைக்க போறேனா இல்ல ஷேர் பண்ண போறேனா? எதுவுமே கிடையாது. பர்சனல் தானே, அதுக்கு இது போதும். ஷேர் பண்ண ஸ்டேட்டஸ் தான் வைக்க. நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நான் என்ன வைக்க போறேன்? கொன்றுவேன். வைக்க தான் போறேன், புரியுதுல? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வருவாங்க, இருங்க. அப்புறம் நீங்களும் அங்கேயே போயிடுவீங்க. ஈஸில வரும். வாடி போலாம். வந்துட்டேன். எனக்கு என்னங்க பண்றீங்க? இறக்கி விடுங்க, யாராவது வர போறாங்க. பரவாயில்ல, இரு. நான் டிபி வச்சா என்ன? வேண்டாமா, பிரச்சனை ஆகுமா? நீங்க போட்டுட்டு அன்னைக்கு என் ஃபோனில் நான் என்ன வேணா வைப்பேன்ல, நம்ம தான் வால்பேப்பர்ல வச்சிருக்கோம்ல, அது போதும். வால்பேப்பரில். ஆ. வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்க வால்பேப்பரில் வச்சிருக்கத்தானே சொல்ற? அதை நீ மட்டும் பார்ப்ப. இதை வச்சா என்ன? ஃபோனில் வால்பேப்பரில் வை, ஒத்துக்கிறேன். சொல்ல மாட்டேன். நான் வைக்கிறேன். வேண்டாமா, அதுலயும் எனக்கு சின்ன வயசு போட்டோ தானே இருக்கு, அப்புறம் என்ன? திருப்பி தர. நாள் போட்டோமா. இன்னும் எவ்வளோ கொஞ்ச நாள் போகணுன்ற எனக்கு புரியல. சரி வச்சுக்கோங்க, இப்ப என்ன விடுங்க. வைக்க மாட்டேன் அதானே? எதுவும் சொல்ல தயாரில்ல, எதுவும் பண்ண தயாரில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போங்க. என்னைக்கும் நீங்க என் பேச்சு கேட்க போறது இல்லை, அப்புறம் என்ன? கோவப்பட வேண்டியது நான் தான் கோவப்படணும். வச்சுக்க சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன கோவம்? பாசமாக சொல்லணும். எதுவும் சொல்ல தயாரால, நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், விடுங்க. என்ன இவ்வளோ கூட பேச மாட்டேன், அடுத்து என்ன சொல்ல போற? ஏற்காடுலையும் கூட நடந்து வர மாட்டேன் அதானே? அது கொடுத்த வாக்கு, அதெல்லாம் நம்பிட மாட்டேன். அப்போ இதுக்காக கூட பேசாமல் இருப்பேன். பேசாம இருக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதில் வேற ஏதோ உள்குத்து இருக்கு, உண்மையை சொல்லு. என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை, நிஜமாவே சொல்றேன். இதனால உங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் என் சுரூபத்தை பார்ப்பீங்க. பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு உங்களை? நான் பண்ணா, நான் சொன்னா கேட்கறதுக்கு தான் எங்க ஆள் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன? எப்படிங்க உங்க இஷ்டத்துக்கு தலையாட்டோம், நாங்க உங்க அம்மா இஷ்டத்துக்கு தலையாட்ட போறோம், அவ்வளவுதான். என்ன பிளாக்மெயில் பண்றல? சரி விடுங்க, நம்ம என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். வர மாட்டேன். சரி. என்ன உடனே சரின்ட்டா? ஒன்றும் இல்லையே. வேண்டாம் விருப்பம் சொல்றேன், எனக்கு தெரியுது. ப்ளீஸ் பிச்சு, என் அம்மாவில் கோவம் வேண்டாம் தங்கும். பேப்பர் நல்லா இருக்குல்ல? டாபிக் மாத்திரம். மேல இருக்க பேப்பர்ல எப்படி பறிப்பாங்க? சரி, நான் டிபி வைக்க மாட்டேன். அவ்வளோ ஹைட்ல இருக்கே, எப்படி ஏறி பறிப்பாங்க? இது தெரிஞ்சே ஆகணுமே. நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன், அதான் வைக்க மாட்டேன். அப்புறம் என்ன மூட விட்டு? வச்சா எங்க வைக்க, கட்டி போக, அதை பத்தி நான் கண்டுக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இனிமேல் என்ன சொன்னாலும் தலையாட்டுறேன், அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம், அது எனக்கு விருப்பம் இருக்கு. சாரிடா, என் அம்மாவில். என்னடி நீலவாக்கிய காடு மாதிரி? இதெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கான பிளேஸ். இதுக்கு போட்டோ போட்டது, போட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு பிளேஸ். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எடுத்தா அழகா இருக்கும், தத்தாதான். அதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? எல்லாம் உள்ள போட்டோ எடுக்க போயிட்டாங்க. ஆமா ஆமா, அவங்களும் எடுத்துட்டு வருவாங்க. விடிஞ்சிடும். இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன லேட் ஆச்சா என்ன? அது மாதிரி தான் வந்துருவாங்க. அதுவும் நல்லாதான் இருக்கு. சாச்சி நிறைய போட்டோ எடுத்துட்டீங்க, போதும். போதும் மாமி. மழை மேல ஒரு தொங்கி எடுக்கிறீங்க. சும்மா ஆண்டி, அப்பதானே நல்லா இருக்கும், அதான். சூப்பரா இருந்துச்சுல? ஆமா ஆமா. இந்த போட்டோல டாடிக்கு அனுப்பிடுவீங்கல்ல? அதுல இருக்க எல்லா போட்டோவும் டாடிக்கு அனுப்பு, போதுமா? போதும்க்கா, அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட முடியும். சரி சரி. இதுக்கப்புறம் எங்க? இதுக்கப்புறம் ரூமுக்கு தான். ரூமுக்கா? அவ்வளவுதான் சுத்தி பார்த்ததா? லஞ்ச் அங்க முடிச்சுட்டு கொஞ்சம் 3 to 4 அப்படி கிளம்பி அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் நடலாம். அப்போ ஈவினிங் டைம் போட்டோ எடுத்தா தான் நல்லா இருக்கும்ட்டு அந்த கிளைமேட்ல எடுக்கலான்ட்டு அங்க போட்டோஸ். மாதிரி மார்னிங் டைமுக்கு தான் ஓரளவுக்கு அண்ணா பார்ட்டி எடுத்தாச்சு இல்ல, அதனால அதுவும் ஒரு ஈவினிங் தான் எடுத்தோம். ஆனா ஒரு மாதிரி வெயிலா இருந்துச்சு. இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லேட்டா எடுத்தா நல்லா இருக்கும்ட்டு போட்டோ வியூ அப்ப சூப்பரா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஆமா, அப்படியே சன்செட் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அப்படியா? அப்படின்னா ஓகே. எடுத்த போட்டோ போதுமா? கம்மி தான் ஆண்டி, இருந்தாலும் போதும். ஒன்னும் அவ்வளவு அழகா எதுவுமே இல்லை, போதும். தங்க எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டி. ஏன்டி உனக்கு வைக்கிறதுக்கே வேற இடம் கிடைக்கலையா? போட்டோ எடுக்கிறதுக்காக நின்னடி. நான் எடுத்தாச்சுல குதி. ஓகே. அம்மே கோமா இருக்கியா?
நான் தான் கோவமா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? உங்க போட்டோவை யூஸ் பண்ண மாட்டேன். அதான் நீங்க பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? சரிடா, சாரிடா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ எப்படி லோனுக்குள்ள தான் எடுத்தியா என்ன? என்னடி தப்பாவா கேட்டுட்டேன்? இது என் ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால தான் எனக்கு இப்படி இருக்காது. இது உன் ட்ரெஸ் இல்லையா? அப்புறம் இது துர்கா ட்ரெஸ், அண்ணி போட்டிருக்கிறது தான் என் ட்ரெஸ். அந்த பிளாக் உண்டா? அப்பயும் அது போடல. அன்னைக்கு பிளாக் பிடிக்கும்ல, அதனால அவங்களுக்கு போட்டுக்க சொல்லி கொடுத்தேன். துர்கா போட்டா அவளுக்கு க்ளோஸ்டு நெக்காக தான் இருக்கும். நான் போடுறதுனால எனக்கு இப்படி இருக்கு, அவ்வளோதான். எனக்கும் அவளுக்கும் சில ட்ரெஸ்ல நெக் செட் ஆகாது, அதனால இதுவும் அதுவும் ஒரே பேட்டர்ல எடுத்தது தான். துர்கா போட்டுட்டு இருக்குது. ஆமா, அது வந்து பிரக்யூ எடுத்தா. பிரக்யூ ட்ரெஸ் தான் துர்கா போட்டிருக்கா. ஓ, நீங்க இப்படி எக்ஸ்சேஞ்சில் போட்டிருக்கிறதுனால இப்படி குழம்பி இருக்கு. ஆமா, சில துர்கா ட்ரெஸ் எனக்கு நெக் இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. இங்க வர வர ரொம்ப மோசம். நான் என்ன பண்ணேன்? ஸ்லீவ்லெஸ் போட்டா டைலருக்கு என்ன டைம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போட்டா அதுல குறை கண்டுபிடிக்கிறீங்க. ரொம்ப குறை கண்டுபிடிக்கிறீங்க. இங்க பாருங்க, ட்ரெஸ் விஷயத்துல எல்லாம் குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் தப்பா நினைக்கல, எதுவுமே எனக்கு கேட்டேன். கேட்டது ஒரு தப்பா? ஸ்லீவ் ஸ்கூல் ஒன்று போட வேண்டாம்னு சொன்னேனா? நிஜமாவே கை வைக்க இதுவாயிடுச்சோன்னு கேட்டேன். சின்ன வயசுல ஃபுல் கை தான் வேணும் போடுவியே, அதனால அப்படி கேட்டேன். இப்போவே எனக்கு ஃபுல் ஸ்லீவ் தான் ரொம்ப பிடிக்கும், போதுமா? அதாண்டி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லடி. நான் மாறல, எனக்கு இன்னமும் காலர் ஃபுல் ஸ்லீவ் ரொம்ப பிடிக்கும், போதும்ல? அதனாலதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் எதையும் தப்பா யோசிக்கல, தப்பா நினைக்கல, போதுமா? பாரு, எனக்கு கெட்டவனா காட்டுறது உனக்கு வேலையா போச்சு. உனக்கு ப்ரிஃபர் பண்ணுவியான்னு தெரிஞ்சுக்க கேட்டா அதுக்கு ஒரு குத்தமா போச்சு. சொல்றேன், மறுபடியும் நான் என்ன சொன்னாலும் சண்டை போடுறதுக்கு ரெடியா வர நீ. அப்படி இல்லை, நான் என்ன பண்ணாலும் சண்டை போட நீங்க ரெடியா இருக்கீங்க. உங்க பஞ்சாயத்தை வீட்டுல வச்சுக்கோங்க, வாங்க போலாம். ரூமுக்கு வர போன பசிக்குது. போலாம் போலாம். போகலாம். மாதிரி சேர்ந்தாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கல. பிடிக்காதவங்க மேல மூஞ்ச காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு அது. அதனால சினுங்குறாங்க. பிடிக்காதவனா? ஆமா. நைட்டு பாத்துக்கிறோம். அது இல்ல தாய், போலாம். அந்த பயம் இருக்கட்டும், வாங்க போலாம். அப்படிவா, சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். ரொம்ப வச்சு செஞ்சுட்டேன். நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல உனக்கு இருக்கு, வா. என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல ஓடுது போல. அப்படியே ஓடிட்டாலும் வாங்க, ஒன்றும் இல்லை. சரி சரி, வரேன் வரேன்.